அறிவியல் முன்னேற்றம் தான் ரீசன். அப்படியா? முதல் வார்த்தை ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, அவங்களோட அறிவியல் முன்னேற்றம். இன்னைக்கு வந்து முக்கியமான துறைகள் அத்தனையும் அவங்க தான் வந்து முன்னணியில இருக்கிறாங்க. ம். அதேபோல நீங்க வந்துட்டான்னு தான் சொல்றாங்களே தவிர, ம். எப்படி வந்தான்னு யாராவது கேட்கிறோமா? ம். இப்ப யாராவது ஒருத்தர் வந்து பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்ன உடனே, அவனுக்கு என்னப்பா நல்லா இருக்கிறான்னு சொல்றோம். ஆனா எங்கேருந்து வந்தான்னு யாரும் கேட்கறதே இல்ல. ம். எப்படிப்பா வந்தான்னு யாரா போய் கேட்கிறோமா? ம். இப்ப நம்ம ஊருக்கு போனா கூட சரிதான். எவ்வளோ சம்பாதிக்கன்னு கேட்பாங்க. ம். எப்படிப்பா இது சம்பாதிக்கிறதுக்கு போனா யாரும் கேட்கறதே இல்ல. நம்ம கேட்கறதே இல்ல. ஊர்ல அது ஒரு பெரிய ம். பிரச்சனையாவே நான் கருதுறேன். ம். அதேபோல சைனா இன்னைக்கு வந்து இவ்வளோ பெருசா வந்துட்டாங்கன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவ்வளோ நாள் அதுக்காக செலவு செஞ்சிருக்கிறாங்க. ம். அவங்க வந்து நான் வந்து ஒரு புள்ளிவிவரம் கூட பார்த்தேன். நம்ம வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாரி ஒரு ஸ்டேஜில தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். டெர்ஷியரி எஜுகேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துக்கு மேல நம்ம டெர்ஷியரி எஜுகேஷன் அவங்கள விட வந்து மேல இருந்திருக்கு. ம். 70, 80 கட்டத்தில பார்த்தீங்கன்னா மேல இருக்கு. ஆனா அவங்களது பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா இருக்கு இல்லைங்களா? பேசிக்கா அந்த எஜுகேஷன் இருக்குல்ல, அவங்க அவங்க நம்மளோட ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க. ம். அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய சிஸ்டமேட்டிக்கா போறாங்க. அதுதான் எனக்கு வந்து பிரச்சனை. நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை, அவங்கள்ட்ட இருக்கிற அட்வான்டேஜ நான் பார்க்குறது, ம். என்னோட பார்வையிலேருந்து. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல அவங்க பிரையாரிட்டி என்ன குடுக்குறாங்கன்னா, பிரைமரி எஜுகேஷன் குடுத்துருக்காங்க. ம். குடுத்ததுக்கு பிறகு அப்புறம் டெர்ஷியரி. ம். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கட்டமைக்கிறாங்க. அதன் பிறகு வந்து நெறைய ஆராய்ச்சி கூடங்கள கட்டுறாங்க. அந்த ஆராய்ச்சி நெறைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உலகத்தில இருக்கிற முக்கியமான இன்ஜினியரிங்ல. ம். நம்ம வந்து இன்ஜினியரிங்க ரொம்ப வந்து லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்கோம். ம். கலைஞர் வந்ததுக்கு பிறகு, அதுக்கப்புறம் அந்த மாரி 90க்கு பிறகு அந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்ததா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா, அவங்க நமக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க அப்டின்னா, இன்ஜினியரிங் தான் தேவை. அதனால சில விஷயங்கள அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிடுறாங்க. எது நமக்கு வந்து தேவை அப்டின்ட்டு வரும்போது, ஒரு முக்கியமான அந்த நோ ஹவ் அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு எத? நோ ஹவ் நோ ஹவ்வா? நோ ஹவ் ம். அத வந்து அவங்க வந்து ஒரு புரொடக்ஷன் ஃபேக்டராவே ஆட் பண்றாங்க. ஓகே. அவங்க ஊர்ல. எனக்கு ம். எக்கனாமிக்ஸ்ல நம்ம வந்து போய் இன்னைக்கு கூகுள் பண்ணி படிச்சேன் அப்டின்னா, அதெல்லாம் வராது. ம். ஆனா அவங்க ஊர்ல என்ன பண்றாங்க, எனக்கு இது தேவை. ஏன்னா ம். நான் போய் இன்னொருத்தன்ட்ட கத்துக்கணும் ம். அப்டின்னா, இது வந்து ஒரு புரொடக்ஷன் ஃபேக்டர் அப்டி சொல்லி சேர்த்துட்டு, அத வந்து கத்துக்கிறதுக்குன்னேவே அதுக்கு தகுந்தால் போல அவங்கள மோட்டிவேட் பண்ணி, அங்க இருக்கிற மாணவர்களையும் சரி, ஆராய்ச்சியாளர்களையும் சரி மோட்டிவேட் பண்ணி, முதல்ல அவன பண்ற மாரி நீ பண்ணு முதல்ல. ம். அப்படி ஆரம்பிச்சுட்டு, இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, அவன மாரிலாம் பண்ணாத. அதுக்கு மேல அடுத்த கட்டத்துக்கு போன்னு சொல்லி புது ப்ராடக்ட் பண்றாங்க. ம். அப்படி பண்ணதுக்கு பிறகு தான் இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய சப்ளை செயின். அப்ப இதெல்லாம் முயற்சி பண்ணும்போது 100ல கிட்டத்தட்ட 99 தோத்துருப்பாங்க. ம். அந்த அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணி கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு தன்னிறைவு அந்த தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு அடைஞ்சிருக்காங்க. ம். தன்னிறைவு அடைஞ்சதுக்கு பிறகு வந்து நீங்க வந்து இப்ப பேசுறதெல்லாம் எளிமையாயிடும். அப்ப ம். அதனால தான் நம்ம எதுக்கு எடுத்தாலும் அவங்ககிட்ட இம்போர்ட் பண்றோம்னா, அதுக்கு காரணம்னா இவ்வளோ நாள் அவங்க வேலை பார்த்துருக்காங்க அதுக்கு அதுக்காக. வேலை செஞ்சிருக்காங்க. வேலை செஞ்சிருக்கிறாங்க. ம். அதில முக்கியமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இந்த எஃபிஷியன்சி சொல்லுவோம். சோலார் பேனல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, ம். எவ்வளோ எஃபிஷியன்சி ஓகே. அப்படின்றது தான் முக்கியமான ம். விஷயம். ம். அந்த விஷயத்தில அவங்க வந்து மத்த எல்லார விட மேல போய்ட்டாங்க. ம். எவ்வளோ எஃபிஷியன்ட்டா இருக்குது அப்படின்ற விஷயத்தில. அவங்க ம். 18 நாங்கலாம் ஆராய்ச்சி பண்ணும்போது 18, 17ன்றலாம் பெரிய விஷயம் பேசும்போது, அவங்க அதெல்லாம் இங்கேயே தாண்டி போயிட்டு இருந்தாங்க. ம். ஸோ அதுதான் அவங்களுடைய பெரிய சக்சஸ். ஓகே. அப்ப நம்ம வந்து எடுத்த உடனே நான் போயிட்டு நான் புதுசா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றதுக்கு பதிலா, ம். ம். அவங்க என்ன பண்றாங்களோ இன்னொன்னு அத விட அட்வான்டேஜா சொல்றாங்க.